நண்பர்களே, இந்த கொஷினை பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். அரேஞ்ச் தி ஃபாலோயிங் இன் குரோனாலாஜிக்கல் ஆர்டர், அதாவது கால வரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஷின் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாகவே பார்க்கலாம். அப்போது இந்த மாதிரி கொஷினை நான் எப்படி சார் அனலைஸ் பண்ணுறது? இப்போ பாருங்கள், பிடி ராஜன், சுப்பராயலு ரெட்டியார், முனுசாமி நாயுடு, ராஜாஜி, சுப்ராயன் அப்படின்னு 5 பேரை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஷினை டீல் பண்ணும்போது எது ஃபஸ்ட்டு வரும் எது லாஸ்ட்டு வரும்னு தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். படித்து தான் இருக்கணும் அப்படின்னாலும் மேக்ஸிமம் முதலில் வருபவர் யார், கடைசியில் வருபவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் கூட மேக்ஸிமம் நாம் இந்த மாதிரி கொஷின்ஸை டீல் பண்ணிடலாம். அப்போது இது என்ன ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா, நம்ம தமிழ்நாட்டில் 1920 எலெக்ஷன் முதல்ல நடக்குது. வரலாறு அது கரெக்டாக படிச்சிருங்களுக்கு தெரியும். 1920 21 வரைக்கும் ஓகே யார் அப்படின்றத பார்க்க போகிறோம். 1921 டு 1926, 1926 1930, 1930 டு 1932, 1932 டு 1936, 1936லேயே கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஸோ இது இந்த இயரை நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இங்கே தான் வரிசைப்படுத்தி நம்ம எழுத போகிறோம். படிக்கும்போது இப்படி தான் படிக்கணும். 1920 டு 1921 தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கும் பொழுது முதல்ல இருந்தவர் யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஏ சுப்புராயலு. ஓகே, சுப்புராயலுக்கு அப்புறமா பனகல் ராஜான்றவர் இருந்தார். பனகல் ராஜாவுக்கு அப்புறமா இந்த பீரியடில் இருந்தது தான் யாருன்னா டாக்டர் சுப்ராயன். பாயிண்ட் புரியுதுங்களா? அவர் சுப்புராயலு, இவர் டாக்டர் பி சுப்ராயன். டாக்டர் பி சுப்ராயனுக்கு அப்புறமா 1930 டு 1932 இந்த டைம் பீரியடில் இருந்தது யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு முனுசாமி நாயுடுன்னு ஒருத்தர் வருவார். முனுசாமி நாயுடு இது அப்படியே போயிட்டுருக்கும். இன்னும் ரங்காராவ்னு ஒருத்தர் வருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 1936 தான் பிடி ராஜன் அப்படின்றவர் வரார். 1936 டு 37 இன்னும் ஒருத்தர் வருவார். 37லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 39 வரைக்கும் ராஜாஜி வருவார். 1939 அதுக்கப்புறம் 1946 வரைக்கும் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்காது, ஏன்னா 2ஆம் உலகப் போர். 1946 டி பிரகாசம் அப்படின்றவர் வரார். ஸோ நமக்கு அந்த அளவுக்குலாம் இப்போ போக தேவையில்லை. இங்கே என்ன கேட்குறாங்க பாருங்கள், பிடி ராஜன் ஃபஸ்ட்டு வருவாரா? வரமாட்டார். நம்ம என்ன படித்தோம்? சுப்புராயலுன்னு படித்தோம்ல, இந்த சுப்புராயலு 2 தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ 2 ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னாலே ஸோ நீங்கள் மற்ற ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிவிடுங்க பார்க்கலாம். ஏன்னா மற்றதெல்லாம் 5 வந்திருக்கு, 3 வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம யாரை படித்தோம்? சுப்புராயலு. நீங்கள் படிக்கும்போதே தெரிஞ்சு படிக்கணும். ஃபஸ்ட்டு யார் வந்திருக்காரு? சுப்புராயலு ரெட்டியார் தான் வந்திருக்கார். ஓகே, சுப்புராயலு ரெட்டியாருக்கு அப்புறமா வந்தது யார்? ஸோ பாருங்கள், நம்ம சுப்புராயலு ரெட்டியாருக்கு அப்புறமா நம்ம யாரை ஆக்சுவலாக படித்தோம்? இங்கே யார் வந்திருக்கா? ஓகே, பனகல் ராஜான்றவர் தான் ரூல் பண்ணியிருக்காரு. ஆனால் பனகல் ராஜா உங்கள் ஆப்ஷனில் கொடுக்கவே இல்லைங்க. கரெக்டாக பனகல் ராஜாவை பற்றி கொடுக்கல. பனகல் ராஜாவுக்கு அப்புறமா யார் வந்திருக்காரு? டாக்டர் பி சுப்ராயன் வந்திருக்காரு. அப்போ 2 5 ஓகேவா? அப்போது 2 இங்கே மேலே பாருங்கள், 2க்கு அப்புறம் 5 தான் வரணும். இங்கே என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போது எலிமினேட் இதையும் பண்ணிடலாம். அப்போது ஃபஸ்ட்டு 2 பேர் யாருன்னு தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணிடலாம். இல்லையா எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, இந்த பிடி ராஜன் இருக்கார்ல, அவர் தமிழ்நாட்டில் 1936 ஒரு 6 மாதம் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார். அப்போ பிடி ராஜன், அதுக்கப்புறம் பாருங்கள் ராஜாஜி அப்படின்றவர் 1937 டு 1939. இதில் என்ன ஒரு பியூட்டினா, இதில் ராஜாஜியை தவிர்த்து மற்றவங்க யாருமே காங்கிரஸை சார்ந்த முதலமைச்சர் கிடையாது. ஏன்னா 1920 1937 வரைக்கும் காங்கிரஸ் இந்தியாவில் நடந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. அண்ட் 1937 தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ராஜாஜி வரார். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை ஆழ்ந்தவர்கள் நீதி கட்சி தான். ஸோ இதுதான் இந்த கொஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான கான்செப்ட். நன்றி.